ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வல்லாரைக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அது வெடிக்கட்டுன்னு விட்டுட்டு கொஞ்சம் சீரகம் அதையும் போட்டு நல்லா பொரிஞ்சுன்னு விட்டுட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க நல்லாவே. அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் தட்டி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை போட மறந்துட்டேன். கொஞ்சோண்டு வெங்காயத்தையும் கட் பண்ணி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து நல்லா வதக்கிக்கிங்க. 2 பச்சை மிளகா நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகா கீறி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதக்கிட்டு 2 பழுத்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு வல்லாரைக்கீரையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் சிறுபருப்பு தான் எடுத்திருக்கேன். சிறுபருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், அதை வேக வச்சு ஊற்றிட்டேங்க. கொஞ்சோண்டு அதிலே தண்ணி அலசி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. நான் முன்னாடியே போட மறந்துட்டேன், கொஞ்சோண்டு முன்னாடியே போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. லாஸ்ட்டாக என்னோடய கிச்சன் வேலை முடிஞ்சுதுங்க. நான் என்னோடய லன்ச் வீடியோ இதுதான். நான் சாப்பாடு கூட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கேன். காலை டிஃபனுக்கு கம்பங்கூழ் கரைச்சி வச்சுருக்கோம், அதை குடிச்சிப்போம். ஃபைனலாக கிச்சன் க்ளீனிங்லாம் முடிஞ்சுதுங்க. என்னோடய